ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 அதிரடியான அறிவிப்பை தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 அறிவிப்புகளை பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டு இனி முதல்ல வருபவருக்கு முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. தமிழக அரசு இதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தா ரெடி பண்ணிட்டு வராங்க. அதாவது முதல்ல வருபவருக்கு முன்னுரிமை, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ரேஷன் கார்டுக்கு இந்த மாதத்தில் ஒரு 1000 பேர் பார்த்தா ஒரு தாலுக் ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த தாலுக் ஆஃபீஸ் சேர்ந்த அதிகாரிகள் யார் முதல்ல அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஓகேவா இல்லையா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு தான் அடுத்த அப்ளிகேஷனுக்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பை கொண்டு வராங்க. விரைவில் அமலுக்கு வரப்போகுது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, யார் முதல்ல அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களால அக்செப்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ண முடியும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சம் போகுது, சிபாரிசு இதெல்லாமே குறையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இது மொதல் அப்டேட்டுங்க. ரெண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழகத்தில் 6 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி காத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ரேஷன் கார்டு வரும் அப்படின்ற மாதிரி தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. மார்ச் மாதம் வரை 3 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்து இருக்கிறார்கள். இதில் 21,000 மனுக்கள் தவிர மற்ற அனைத்துமே ஏற்றுட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தா கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 46,000 ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 கார்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே விநியோகம் செய்வார் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. 6 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னும் கார்டு வராமல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்த தகுதியான பயனாளிகள் அனைவருக்கும் விரைவில் புதிய அட்டைகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் காந்திராஜ் தெரிவிச்சிருக்காரு. ஸோ புதிய ரேஷன் கார்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ விண்ணப்பித்த தகுதியானவர்கள் எல்லாருக்குமே கார்டு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதம் இன்னும் ஒரு 50,000 பேருக்கு புதிய கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தாயுமானவர் திட்டம் இருக்குது பாருங்கள். அதாவது தமிழகத்தில் 65 வயசுக்கு மேலே இருக்க முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வீடு தேடி ரேஷனுக்கான பொருட்களை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதான் தாயுமானவர் திட்டம். இந்த தாயுமானவர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, 4ஆம் தேதி முதல் 4/7/2026 முதல் 6/7/2026 வரைக்கும் உங்களுக்கான பொருட்களை கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இது எல்லா மாவட்டத்துக்குமே பொருந்துங்க. தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துக்குமே பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகிறவங்க இந்த தேதிகளில் வீட்டிலே இருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த தாயுமானவர் திட்டம் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கீமை விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. தாயுமானவர் திட்டம் நிறுத்தப்படாத அப்படின்ற மாதிரி உணவுத்துறை விளக்கம் அளிச்சிருக்காங்க. வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இப்போ வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு இந்த வீடு வழங்கும் அதாவது வீடுகளாக போயிட்டு ரேஷன் கார்டு பொருட்கள் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இப்போ என்ன ஆய்வு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, 65 வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் பொருந்தும். பட் இதுக்கப்புறம் இந்த ஸ்கீமை பாருங்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 65 வயசுக்கு மேலே இருக்க முதியோர்களுக்கு தான் இந்த ஸ்கீம் பொருந்திருக்கு. இதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து கைம்பெண்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் வீடு தேடி இந்த ரேஷனுக்கான பொருட்களை ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறாங்க. இதுவும் விரைவில் பார்த்தா நடைமுறைக்கு வரப்போகுதுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க. எவ்ரி இயர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த வகையில் 2027 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை தயாரிப்பதற்கு 300 கோடி ரூபாய் தமிழக அரசு நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ கொடுக்குற வேஷ்டி சேலையை பொறுத்த வரைக்கும் அந்த துணி நூல் நிறையா நூல்லாம் வச்சு ஸோ நல்லபடியாக பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுமக்கள் பயன்படுத்துகிற மாரி தரத்தில் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக புதுசாக பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே புதிய ரகத்தில் தயார் பண்ணுங்க. இலவச வேட்டி சேலை பொதுமக்கள் அணியும்படி நல்ல ரகத்தோடு தயார் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது வேஷ்டியை பொறுத்த வரைக்கும் 2,27,00,000 வேஷ்டிகள், அதேமாரி சேலையும் அதேமாரி தான். மொத்தமாக இதுக்கு ஆகும் செலவு 642 கோடி 300 ரூபாய் இப்போதைக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த வருஷ
பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ண வேட்டி சேலைகள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதை வந்து இந்த தீபாவளியை முன்னிட்டு பென்ஷன் வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து அந்த வேட்டி சேலையை இலவசமாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வருகிற 2027 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஸோ நம்ம வந்து அணியும்படி உங்களுக்கு வேட்டி சேலையை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க, அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டு கூட கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. எல்லாருமே அடிக்கடி சொல்லிட்டு வராங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் அறிவிப்பு வந்துட்டு தான் இருக்குது. அதாவது நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, உங்கள் ரேஷன் அட்டையில் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி எல்லாருமே கேஒய்சி கம்பல்சரி பண்ணியே ஆகணுங்க. அதனால் ரேஷன் கடைக்கு பொருட்களை வாங்கும்போது இந்த குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னமே நீங்கள் கேட்டுட்டு அவங்க சம்மந்தப்பட்ட ரேஷன் கடையை கொண்டு போயிட்டு கைரேகை வைக்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான அறிவிப்புகள். ஸோ இதில் என்ன பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.